சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன் மிடில் ஈஸ்ட், சம்திங் பிக் இஸ் ஹேப்பனிங் இன் மிடில் ஈஸ்ட் அப்படிங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா வரக்கூடிய செய்திகள் அது போல இருக்கு. இந்த சிரியால என்னதான் நடக்குது அப்படிங்கிற பலருக்கும் பல கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா? யார் யாரு கூட தான் இருக்கிறா அப்படிங்கிறது போல சைட்ல ஒரு இமேஜ் லோடா இருக்கும். இந்த இமேஜ்ல பார்க்கும்போது ரெட் கலர் இருக்கு இல்லையா? அதெல்லாம் அவங்களுக்கும் ஆகாது. ப்ளூ கலர்ல இருக்குன்னா அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். இதுல ஈரானா இருக்கட்டும், ரஷ்யாவா இருக்கட்டும், துருக்கியா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் எதுக்கு எகெயின்ஸ்டா இருக்கிறாங்க? ஐசிஸ்க்கு எகெயின்ஸ்டா இருக்கிறாங்க. பட் ஆனா அங்க ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்கு. அவங்களுக்குள்ள மாறி மாறி கள்ள தொடர்புகள் இருக்கு. அதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா துருக்கி ஆதரவு கொடுக்கக்கூடிய சில அமைப்புகள் சிரியாக்கு எதிராக சண்டை பிடிக்குது இல்லையா? சோ இது போல விஷயங்கள் இருக்கு. இதுல சிரியன் ஆர்மி, ப்ரீ சிரியன் ஆர்மி, சிரியன் டெமோக்ரேட் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் ஒரிஜினல் சிரியாவோட ராணுவ வீரர்கள் இருப்பாங்க இல்லையா? சோ இது போல தனித்தனியா இருக்காங்க. இது எல்லாமே அமைப்புகள்னு வச்சுக்கோங்க. ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிக்குள்ள ஏகப்பட்ட யூனியன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதுதான் இங்க இருக்கக்கூடிய கான்செப்ட். இதுல அதர் மிலிட்டன்ட் குரூப்ஸ்னு ஒரு குரூப் இருக்கு தெரியுங்களா? அதுல பல அமைப்புகள் வராங்க. இப்ப அதுல ஒரு அமைப்பு தான் ஹெச்டிஎஸ். அது கூட ஹெச்டிஎஸ்ங்கிறது ஹையத் தஹ்ரீர் அல்-ஷாம், பேர் கொஞ்சம் கட்டவல்ல, அவங்கள நம்ம ஹெச்டிஎஸ்னு கூப்பிட்டுக்கலாம். அடுத்தது ஏஏடி. ஏஏடிங்கிறது அன்சர் அல் தவிட். சோ ஏஏடின்னு வச்சுக்கோமா. ஹெச்டிஎஸ் ஏஎல்டி இவங்க ரெண்டு குரூப்பும் இணைஞ்சு இப்போ அலப்போ இருக்கு இல்லையா? சோ அந்த டைரக்ஷன்ல சைடுல ஒரு இமேஜ் லோடா இருக்கும். பாத்தீங்களே தெரியும். சோ எந்த சைடு உள்ள குறைஞ்சிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப இவங்க குறைஞ்சிட்டு போகக்கூடிய டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா ரஷ்ய வீரர்கள் இருக்காங்க. அதாவது ரஷ்யன் ட்ரூப்போட ப்ரொடெக்ஷன்ல இருக்கு. அந்த இடத்துல ஈரானோட படைகளும் இருக்காங்களா? அலப்போவை பாதுகாக்கிறதுக்கு ஈரானோட படைகள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அலப்போவோட மேற்கு பகுதியை ப்ரொடெக்ட் பண்றது ரஷ்யாவோட படைகள். அலப்போவோட தெற்கு பகுதியை ப்ரொடெக்ட் பண்றதா ஈரானோட படைகள். இப்ப வரைக்கும் இவங்க ஈரானோட ட்ரூப்ஸை பிடிக்கல. ரஷ்ய வீரர்களை பிடிச்சிருக்காங்க, போர்க்கைதிகளை பிடிச்சிருக்காங்க, பல நபர்கள் இறந்திருக்காங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் வருது. இப்போ ரஷ்யாவோட ஃபைட்டர் ஜெட்ஸ் அங்க பயங்கரமான தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த சண்டையெல்லாம் நடக்கிறதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா, இந்த சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்களும் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களும் போன்ல பேசியிருந்துக்கிறாங்க. இப்ப என்னமோ பேசியிருந்துக்கிறாங்க. பேசினதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இது போல ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கு. இதே போல ஒரு விஷயம், இதே போல ஒரு பேட்டர்ன் பாத்தீங்கன்னா நம்ம எங்க ஜெர்மனியில அப்ளை பண்ணலாம். ஜெர்மனோட ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்கள் பண்ணா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள்ட்ட பேசினாரு. என்னமோ நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அங்க என்னமோ ஆயிருக்கு இல்லையா? இதுல இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. இஸ்ரேல் லெபனான் இங்க பாத்தீங்கன்னா ஒரு சீஸ்ஃபயர் டீல் போட்டிருக்காங்க. இந்த சீஸ்ஃபயர் டீல்ல நம்மளுக்கு ஒரு விஷயம் புரியுது இல்லையா? சீஸ்ஃபயர் டீல்னாலே என்ன? பிரச்சனைய இப்ப யார் யார்கிட்ட என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அதை அப்ப அப்படியே வச்சுக்கோங்க. இதுக்கு தாண்டி நீங்களும் வரக்கூடாது, அதை தாண்டி நானும் வர மாட்டேன் அப்படிங்கிறத பல விஷயங்கள் இருக்கும். இதுல மெயினான ஒரு விஷயம், இஸ்ரேல் இந்த சீஸ்ஃபயர் டீல்ல ஒத்துக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை. லெபனான்குள்ள எதுக்கு போனாங்களோ அந்த மிலிட்டரி அப்ஜெக்டிவ் அவங்க அடையலன்னு அர்த்தம். இது அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் ஃபெயிலியர். எந்த ஒரு ராணுவம், இது மிலிட்டரி பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன், எந்த ஒரு ராணுவ வீரர்களுமே ஊடுருவி போய் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்த பகுதிகளில இருந்து பின்வாங்கி வர்றதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்படி செய்யறாங்க அப்படிங்கும்போது ஏதோ ஒரு தப்பு அந்த பகுதியில் நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இது எல்லாத்துக்கும் முன்னாடி இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் போலாந்து வழியா நேரா ரஷ்யாவோட மாஸ்கோக்கே போய் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள்ட்ட பேசியிருந்தாங்க. அதுக்கான செய்திகள்லாம் வந்திருக்கு. ஸோ மிடில் ஈஸ்ட்ல என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இது எல்லாத்துக்கும் மேல சிரியால இருந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட படைகள் பொட்டிய கட்டுறாங்களா இல்ல என்ஃபோர்ஸ் பண்றாங்களா அப்படிங்கிறது போல தெரியல. ஒரு கன்ஃபியூஷனா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ அமெரிக்கா, பிரான்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த சிரியா இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதனால இஸ்ரேலுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. பட் ஆனா லெபனான்ல பாத்தீங்கன்னா இதுக்கு மேல இஸ்ரேல தாக்கக்கூடாது, ராணுவம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது போல இருக்கு. பட் அதெல்லாம் பெருமளவுல எந்த அளவுக்கு கை கொடுக்குது அப்படிங்கிறது தெரியல. இப்போ சிரியால பாத்தீங்கன்னா திடீர்னு ரஷ்யாவோட பாதுகாப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் துருக்கி பேக்டு ஃபோர்ஸ், இதில் தான் நம்ம பார்க்க வேண்டியது துருக்கி பேக்டு ஃபோர்ஸ் தான். இன்னும் சிரியன் ஃப்ரீ சிரியன் ஆர்மியோ இல்ல சிரியன் டெமோக்ரேட் ஃபோர்ஸோ இவங்களாம் யாரும் உள்ள வரல, இந்த பிக்சருக்குள்ள வரல, யாரும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கல. ஏன்னா இவங்கலாம் பாத்தீங்கன்னா சிரியாவோட வடக்கு பகுதியில் இருக்கிறவங்க. ஸோ உங்களுக்கு வடக்கு பகுதியில இருந்தாலே என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா சிரியாவோட மேற்கு பகுதியில் இருக்கவங்களோட தான் இந்த சண்டை நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது ரஷ்யா. அது டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது யார்? அந்த பகுதிகள் இட்லி பகுதியில துருக்கி. ஸோ துருக்கியும் ரஷ்யாவும் இந்த பகுதியில சண்டை பிடிக்கிறாங்க. ஏன் என்னன்றது தெரியல. இதே போலதான் உக்ரைன்லயும் நடந்துச்சு. ஸ்கால்ப் அவர்கள் போன் பண்ணாரு, என்னன்னு தெரியல, ஒரு மிகப்பெரிய எஸ்கலேஷன் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? ஸோ எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த மிடில் ஈஸ்ட்ல நடக்க இருக்கு. இந்த மிடில் ஈஸ்ட்ல எனக்கு தெரிஞ்சு அமெரிக்கா இங்க இருந்து டாடா காட்ட போறாங்களா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால
ஹிஸ்புல்லாவும் கொஞ்சம் வீக்கா இருக்காங்க, இஸ்ரேலும் கொஞ்சம் வீக் ஆயிட்டாங்க. ஏன்னா பெருமளவுல ஆயுதங்கள்லாம் தேவை. அவங்க எக்கனாமி அதுல பாதாளத்துல போயிட்டு இருக்கு. டூ ஃப்ரண்ட் வார் இப்போதைக்கு அவங்க ஃபேஸ் பண்ண முடியாது. அவங்களோட அப்ஜெக்டிவ் வெஸ்ட் பேங்க், அதுக்கப்புறம் காசா. ஸோ வெஸ்ட் பேங்க் வந்து அவங்களோட தான் அப்படிங்கிறது போல பெஞ்சமின் நெத்தன்யாஹூ மேப்லயே வரைஞ்சு காமிச்சிட்டாங்க. காசா வந்து நாங்க ப்ரொடெக்ஷன்ல எடுத்துக்கொண்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலோட பகுதிகள் அப்படிங்கிறது மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது நினைக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் ஒரு சிவில் வார் வேற இருக்கு. இந்த வெஸ்ட் பேங்க்குள்ள போய் அவங்க ஃபுல்லா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கும்போது அங்கேயும் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கும். ரெண்டாவது ஜார்டன்ல வேற அமெரிக்காவோட எம்பசி, அடுத்தது இஸ்ரேலோட எம்பசி எல்லாம் வந்து தாக்குதல் நடந்திருந்தது ஜார்டன் மக்கள் பேர்ல. அங்க ஒரு தாக்குதல் நடந்தது, அங்க ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேயே வந்து ஒரு சிக்கல் நடந்துகிட்டு இருக்கு. ஜார்டனுக்குள்ளேயே ஏகப்பட்ட சிக்கல்கள் போயிட்டு இருக்கு. இந்த மிடில் ஈஸ்ட பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரே கன்ஃபியூஷனான ஒரு மிக்சடான ஒரு விஷயம் நடக்குது. அப்படின்னா இங்க பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் நடக்குது, பவர் ஷிஃப்ட் நடக்குது. ஸோ அந்த பவர் ஷிஃப்ட் ரஷ்யாவுக்கு ஃபேவரா போதா இல்ல அமெரிக்காவுக்கு ஃபேவரா போதா அப்படிங்கறதான் தெரியல. ஸோ வரக்கூடிய விஷயங்கள் அடுத்தடுத்த செய்திகள் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு இங்க ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. துருக்கியும் ரஷ்யாவும் சேர்ந்து ஏதோ ஒரு பிளான போட்டிருக்காங்க, இல்ல என்னமோ ஒண்ணு நடக்க இருக்கு அப்படிங்கிறது போல. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போதைக்கு ஏர்லியரா கன்க்ளூஷன்ஸ் எதுவும் வச்சுக்க வேணாம். இந்த ஹிஸ்புல்லா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் யாரு வின்னர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளியரா யாருமே கிடையாது. ரெண்டு சைடுமே யாருமே கிடையாது. ஏன்னா இஸ்ரேல் போய் சில பகுதிகளை பிடிச்சிருக்காங்க. ராணுவ வீரர்கள் அவங்களோட ஆயுதங்களை இழந்து பொருள் செலவெல்லாம் பண்ணி போய் பிடிச்ச பகுதிகளை அவங்களால வச்சுக்க முடியல. ஏன்னா ஒரு கஃபாக்கிலியாவது அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்கலாம், இல்ல சுத்தி வளைக்கிற மாதிரி போனாங்களே நக்கூர்னா அந்த பகுதியாவது அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்து எதுவுமே இல்ல. ஒரு சின்ன இன்ச்சு கூட அவங்க கட்டுப்பாட்டுகள் எல்லாமே பின்வாங்கி வந்துட்டாங்க. இது மிக பெரும் இழப்பு தான் இஸ்ரேலுக்கு. ஊடுருவி போய் பிடிச்ச பகுதியில இழந்துட்டு வராங்க அப்படிங்கும்போது அங்க ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. இதே போலதான் ஹிஸ்புல்லாக்கும் பெருமளவில் அங்க சண்டையே கொடுக்கல. உங்களுக்கு அந்த இதை பாத்தீங்கன்னாலே தெரியும். க்ளோஸ் காம்பேட் ஃபைட்டுங்கிறது சில பகுதிகளில் நடந்தது. ஹிஸ்புல்லால இதுக்கு முன்னாடி அப்படி சண்டை பிடிக்க கிடையாது. மேபி காம்பேட்ல அவங்க பெருமளவுல இழப்புகளை சந்திச்சிருக்கலாம். அந்த பேஜர் அட்டாக் இது போல நடந்தது இல்லையா, தலைவர்கள்லாம் இல்லாதனால மேபி அவங்களுக்கும் ஒரு டைம் இவங்களுக்கும் ஒரு டைம் கிடைக்குதா அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் இருக்கு. பட் ஆனா இந்த சமயத்துல மிடில் ஈஸ்ட்ல ஒரு பவர் இம்பேலன்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. பார்ப்போம் துருக்கியும் ரஷ்யாவும் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்கன்னா, துருக்கி சப்போர்ட் இல்லைன்னா ஹெச்டிஸ்னால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. ரஷ்யாவோட சப்போர்ட் இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய சிரியன் ஆர்மினால எதுவும் செய்ய முடியாது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இங்க அடிச்சுக்கிறாங்கன்னா அங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. வரக்கூடிய செய்திகளை வச்சு அனலைஸ் பண்ணி அடுத்தது என்னென்ன நடக்க போகுதுன்றது பார்த்தலாம். ஆனா இங்க கிளியரான ஒரு ரெஸ்பான்ஸை நாங்க தந்தே தீர்வோன்னு ரஷ்யாவோட யுஎனுக்கு அலோகேட் பண்ணிருப்பாங்க இல்லையா. ஸோ யுஎன்ல வச்சு அவங்க தரப்புல இருந்து செய்திகள் வந்திருக்கு. அதாவது எங்க நாட்டு மேல நீங்க தாக்குதல் பண்ணிருக்கீங்க, இதுக்கு கிளியரான ரெஸ்பான்ஸ் நாங்க தருவோம். ஒரு விஷயம் தெளிவா தெரியுது, உக்ரைன்ல ஃப்ரண்ட் லைன் ஃபுல்லா கொலாப்ஸ் ஆகுது, அவங்களால எதுவும் மேனேஜ் பண்ண முடியல. இந்த ஒரு காரணத்தினால நாட்டோ வந்து உள்ளெழுத்து விடுறதுக்காக மிக பெரும் அளவுல முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க உக்ரைன். இதுக்கான ரெஸ்பான்ஸ் கண்டிப்பா பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. ரெண்டாவது ரஷ்யாவோட இன்டெலிஜென்ஸ் சீஃப் இருக்காங்க இல்லையா, ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் சீஃப், அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, அல்தான் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடோனா மாறிட்டு வருது, ஆளுங்களை தயாரிச்சு அனுப்புற மாதிரி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. மேபி அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளில் ரஷ்யா மிக பெரும் தாக்குதல்கள் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு அமெரிக்கா என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. சண்டை அந்த பகுதியில பெருமளவுல இருக்க போது, யார் ஆரம்பிக்க போறாங்க, எப்படி ஆரம்பிக்க போகுது, என்னவா நடக்க போகுதுன்றது பார்த்துடலாம். இதுக்கு நடுவுல ஓலின்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான தாக்குதல், அதாவது 188 ஏரியல் டார்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யால இருந்து ஏவப்பட்டு உக்ரைன்குள்ள போயிருக்கு. இதுல மிசைல்கள் தான் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு இந்த தாக்குதல்கள்ல. நம்ம அடுத்த பதில பார்ப்போம். ஆனா இந்த மிசைல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓலின் ஓப்லாஸ்ட் நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கு. ஓலின் ஓப்லாஸ்ட்ல பல இடங்கள்ல தாக்குதல் நடந்திருக்கு. ஓலின்ல இருக்கக்கூடிய மேயர் வந்து பாத்தீங்கன்னா அவரு விளாக் பண்ணிக்கிறாரு, எல்லாரும் விளாக் பண்ற மாதிரி அவரும் பண்ணிக்கிறாரு. பயங்கரமான டார்கெட்டிங்க. இதனால பல இடங்கள்ல கரண்ட் இல்லாம இருந்திருக்காங்க ஓலின் ஓப்லாஸ்ட்ல அப்படிங்கிறது போல அவரு தரப்புல ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ரெண்டாவது உக்ரைனோட மீடியாக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரஸ்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, மீடியால உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இன்டர்வியூல சைடில் ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். பப்ளிக்கா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, நம்ம ஊர்ல எப்படி சன் டிவி அந்த மாதிரி அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு சேனல் தான் டிவன் சொல்லிட்டு 24. அந்த சேனல் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, இப்ப நடந்த தாக்குதல்னால 6ல இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் கரண்ட் கட் நடக்கும் அப்படிங்கிறது போல ஓப்பனாவே மக்கள் முன்னாடி பதவியில் இருக்கிறவங்க எல்லாம் அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு சேதங்கள் உக்ரைன்ல நடந்திருக்கும். ஒரு மிகப்பெரிய தாக்குதல் உக்ரைன்ல நடந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பயங்கரமான எஸ்கலேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இது எப்படி டீஎஸ்கலேட் ஆக போகுது, அப்படி இல்லைன்னா மிக பெரும் பிரச்சனையா போயிடுமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ வரக்கூடிய செய்திகளை அனலைஸ் பண்ணி அடுத்த பயில பார்க்க போறேன். ஆனா சம்திங் பிக் இஸ் கோயிங் இன் மிடில் ஈஸ்ட் அப்படிங்கறத மாற்றிருக்கிறது இல்லை.
என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்த்தலாம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.